இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பிரமிடு, கோயம்புத்தூர். For more details contact 95784 09555. செட்டிப்பாளையம் இந்திரா காலனியில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பொது கழிப்பிடம் இல்லாத அவல நிலை. பொதுமக்கள் குமுறல். மழைநீர் வீடுகளில் புகுந்ததால் அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு 5 பாய்கள் மட்டுமே வழங்கியுள்ளனர். மேலும் கழிவறை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் எப்படி வசிப்பது என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இந்திரா காலனியில் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த ஒரு வாரமாக பெய்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மழைநீருடன் சாக்கடை கழிவு நீரும் கலந்து வீடுகளில் புகுந்துள்ளதால் அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்கியுள்ள நிலையில் தங்களுக்கு போதிய அத்தியாவசிய வசதிகள் எதுவும் இல்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திரா காலனியில் வசிக்கிறோம். எங்கள் பகுதியில் பொது கழிப்பிடம் கிடையாது. நாங்களும் பல முறை மனு அளித்து விட்டோம். எந்த பயனும் இல்லை. மேலும் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடுகள் கட்டித்தர வேண்டும், பொது கழிப்பிடம் கட்ட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் மழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இவர்களின் அவல நிலையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி பொது கழிப்பிடத்தை அமைத்து தர வேண்டும் என்று தன்னார்வலர்கள் கருத்து தெரிவித்தனர். என் பேர் கலாமணிங்க. நான் பேரூர் செட்டிப்பாளையத்தை சேர்ந்து இந்திரா காலனியில் குடியிருக்கிறோம். 35 வருஷமாக குடியிருக்கிறோங்க சார். நாங்களுக்கு இது வரைக்கும் இவ்வளோ டிச்சு தண்ணியெல்லாம் வந்ததில்லை. ஒரு மழை காலத்தில் அதிகாரிகள்லாம் வந்தாங்க, மணிகாரர் வந்தாங்க, பிடிஓ வந்தாங்க. ஒரு சமுதாய கூடத்தில் எங்களை தங்க வச்சுருக்காங்க. ஒரு 4 நாள் கொண்டு வந்து நைட்டில் டிஃபன் கொடுத்தாங்க, ஒரு 10 பாய் கொடுத்தாங்க, 10 பெட்ஷீட் கொடுத்தாங்க. இன்னும் தர்றாங்கன்னு வாங்கலை. அப்புறம் யாரும் ஒரு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து சாப்பாடு டெய்லி கொண்டு வந்து நைட்டில் தர்றாங்க. இது மட்டும் எங்களுக்கு போதாதுங்க. எங்களுக்கு நிரந்தர தீர்வா எங்களுக்கு டாய்லெட் வேணும். பொதுவாக நாங்கள் வசதி இல்லாதவங்க, நாங்கள் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க. நாங்கள் இப்போ எத்தனை வருஷமா இந்த இடத்துல குடியிருக்கீங்க? நாங்கள் 35 வருஷமாக இருக்கிறோங்க. இப்போ அங்கே பாத்ரூம் கழிவறைகள் எங்கே கழிவறைகள்லாம் நாங்கள் ரோட்டில் காட்டுக்குள்ளே புல்லுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கிறோங்க. எல்லாருமே குழந்தை வந்து ஜென்ஸ் எல்லாம் வர்றாங்க. நாங்க கூட பிரச்சனை இல்லைங்க. நாங்க பெரியவங்க. இந்த பொண்ணுக்கு அந்த சுடிதாரை வச்சு போட்டு அந்த பேண்ட்டை கழட்டோம் மாட்டோம். சாருக்கு வரும்போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கே தெரியுங்க. எங்கள் அதிகாரி வரும்போது நாங்கள் எந்திரிக்க மாட்டோம். எங்கள் நிலைமையாது. இப்போ ஒன்றுமே எங்களை பக்கத்தில் இருக்கிற எங்கள் சமுதாய கூடத்தில் தங்க வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஏதோ ஒவ்வொரு நேரம் உணவு கொடுக்குறாங்க, பெட்ஷீட் கொடுக்குறாங்க, பாய் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் தங்கியிருக்கீங்க? நாங்கள் 50 பேர் தங்கியிருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் இருக்குங்க? 25 ஃபேமிலி இருக்கிறோம். 25 குடும்பம் இங்கே இருக்கிறோம். 25 வீடு இருக்குங்க. இந்த பள்ளத்துக்குள்ளே மட்டும் இந்த காலனிலிங்கிறது 300-400 குடும்பம் இருக்குதுங்க. நாங்கள் இந்த பள்ளத்துக்குள்ளே இருக்கிறவங்க நாங்கள் 25 குடும்பம் இருக்கிறோம். இந்த 25 வீடுகளுக்கு தான் வந்து தண்ணி அந்த ஆமாங்க சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ளே பூந்துங்க சார். நைட்டு வந்து வீட்டுக்குள்ளே பூந்துங்க, பெட்ஷீட் எல்லாம் நனைஞ்சுங்க. வயசு பிள்ளைய கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் வீதியாக சுற்றணுங்க. யார் வந்து கேட்குறீங்க? பாகியலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சுங்க. அந்த பொண்ணு தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணிச்சுங்க. அவங்க வந்து பண்ணினாங்க. அப்புறம் இந்த அம்மாவும் வந்துச்சுங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இப்போ தான் வர்றாங்க. அந்த நைட் நேரத்தில் யாருமே வரலைங்க. குழந்தைகளை கூப்பிட்டு நாங்கள் வயசு பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் வைக்கிறோங்க. வீட்டு ஆர்டர் கேட்டோங்க. எங்ககிட்ட பணம் இருக்கும்போது நாங்கள் கேட்டோம். இப்போ எங்ககிட்ட சோத்துக்கு கூட இல்லாத அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கும்போது இப்போ நீங்கள் பேச மட்டும் கட்டிக்கோங்க. சீக்கிரம் வீட்டை மேடு பண்ணா எப்படி நாங்கள் சீக்கிரம் கட்டுறதுக்கு அதில் சாப்பாடா சட்டியில் வச்சா லேட்டாக குக்கரில் வச்சா வந்துருங்கிற மாதிரி சீக்கிரம் வீட்டை கட்டுனா கட்ட முடியாது. எங்களுக்கு இவங்க தேவை என்னன்னு தெரியுங்களா? இவங்க இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குடியானவங்க தண்ணி கொண்டு வந்து மாதாரி வளவில் ஏன் கொண்டு வந்து விட்டாங்க? இந்த பஞ்சாயத்து, இந்த செட்டிப்பாளையம் பஞ்சாயத்து இது ஏன் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க? மழை தண்ணி வந்து நார்மலாக அது இறைவன் செயல்.
டிச்சு தண்ணி கொண்டு சாக்கடை தண்ணி கொண்டு நேரம் அங்கே விட்டுட்டாங்க. வீட்டுக்குள்ள மழை தண்ணி வந்தால் கூட அருவருப்பு இருக்காது, புழுவு மேயுதுங்க சார். இந்த புழுவுக்குள்ள நாங்கள் எப்படி சாப்பிட்றது? நாங்கள் எப்படிங்க சார், நாங்கள் எங்கிட்ட ரேஷன் அரிசி இருக்குங்க, புழுவுகளுக்குன்னு கடன் கந்து வட்டிக்கெல்லாம் வாங்கி அரிசி வாங்கி வச்சிருக்கிறோம். எல்லாம் ஊறி கிடக்குது, ஆற போடுறதுக்கு வெயில் இல்லை, ஆக்கிறக்கு அடுப்பு இல்லை. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? எங்களுக்கு இது எல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியது யாருங்க சார்? பஞ்சாயத்து தானுங்க. இன்றைக்கி வர சாப்பாடு கொடுக்க வர ஒரு அரசியல்வாதி 4 நாளைக்கு கொடுப்பாங்க. அடிப்படையாக என்ன பண்ணுவாங்க? 25 வீட்டுக்கு நான் கட்டி கொடுக்குறேன்னு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். அதில் 4 வீட்டுக்கு அந்த மேல் டவர் லைனு டிரான்ஸ் பாருங்க சார். எங்களுக்கு 4 வீட்டுக்கு இல்லை, எல்லாம் இருக்குங்க சார். பட்டெல்லாம் இருக்குங்க சார் எல்லாருக்கும். உங்களுக்கு இங்கே எங்கள் அட்ரஸ் ஆதார் ஐடி ரேஷன் கார்டு எல்லாமே இதே அட்ரஸில் தான். நாங்கள் 35 வருஷமா 87 இருக்கிறேங்க சார். நான் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க பெத்த பிள்ளைக்கு நாங்கள் எங்கள் பெத்த பிள்ளைக்கு நாங்கள் எங்கள் பேத்திகள் கல்யாணம் பண்ணுற வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதே பள்ளத்தில் தான். ஆனால் இத்தனை தண்ணி வந்ததில்லை. முன்னாள் பிரசிடென்ட் இந்த பக்கம் தண்ணி விட்டு அங்கே கொண்டு போயிட்டு இருந்தாருங்க. அங்கே அவங்க தோப்பு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கொண்டு போகும்போது அவருக்கு 10 ஏக்கரா பாக்கு வந்து வீணாக போச்சுன்னு சொல்லி அவர் அங்கே அடைச்சிட்டாரு. அங்கே அடைச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைங்க. இந்த 6 வருஷமாக நாங்கள் கஷ்டப்படுறோங்க. இந்த பக்கம் புறம்போக்கு இருக்குங்க. சாக்கடை தண்ணி வந்து 6 வருஷமா இதுக்குள்ளேயே தான் நிற்குது. அது எங்க அளவுக்கு இருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ அங்கே 2வது வாரில் இருக்கிற தண்ணி முதல் கொண்டு இங்கே வந்தால் எப்படிங்க சார்? அங்கே பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் மாரியம்மன் கோயில் ஒரு மூலையில் இருக்குங்க. அங்கேருந்து 100 மீட்டர் தான் 7 வாய்க்கா பாலத்துக்கு போகிறக்கு வழி இருக்குங்க. பாலம் கட்டி விட்டுருக்குது, டிச்சு கட்டி விட்டுருக்குது. அதை வெட்டி விட மாட்டேங்கிறாங்க சார். ஒரு முதலாளிக்கு வேண்டி. அப்போ அந்த ஒரு முதலாளி நல்லா இருக்கும்னு நாங்கள் 25 ஃபேமிலி போயிட்டு போகுதுங்களா? 1. 2வது அந்த தண்ணி அங்கங்கே வாய்க்காலுக்கு போட்டு விடலாம் இல்லைங்க. இங்கே வைக்க மோட்டர் அங்கே வச்சு எடுக்கலாம் இல்லைங்க. அது ஏன் சார் இங்கே கொண்டு வந்து தாழ்த்துப்பட்டவங்க கிட்ட விட்டு எடுக்கிறாங்க? இங்கே விடுற தண்ணியை இந்த தாழ்த்துப்பட்டவங்க கிட்ட விட்டு அதை மோட்டரில் எடுக்காட்டி அதை அங்கங்கே எடுக்கலாமில்ல? அதாவது கட்டிலேருந்து அங்கே ராலி போகாதா? எல்லாம் ஆக்கிரமிப்பு, எல்லாம் புறம்போக்கு எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க வசதியானவங்க அரசியல்வாதிங்க. இதை நாங்கள் இந்த எப்போ பாரு இந்த 25 வீட்டுக்காரங்க நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு தாங்க சார் மாரடிக்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சார். இருக்கிற கோபத்தில் பட்டா ரேஷன் கார்டு எல்லாம் கொண்டு போய் கலெக்டரேட் ஒப்படைச்சிட்டு எங்காலும் போயிடலான்னு இருக்குது. இது என்ன நாங்கள் நகதிகளா? ஒரு வாரம் நாங்கள் இந்து மாதாரிங்க தான், நாங்கள் மனுஷனுங்க தான். நானா இந்த கரண்ட் இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, வீட்டு மேலே போகுது, அந்த மாதிரி ஏதாவது அது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேங்க சார். சொல்கிறேன் வர்ற அதிகாரிகிட்டலாம் சொல்கிறேங்க சார். வெடிக்குதுங்க சார், எங்களுக்கு இந்த 5 வீட்டுக்கு வெடிக்குதுங்க சார். இடிதாங்கின்னு ஒன்று வச்சுருந்தாங்க சார், இடி இறங்காமல். அந்த இடிதாங்கி அது அன்னைக்கு லோடு தாங்காம இங்கே வெடிச்சு வானத்தில் போகுதுங்க சார், குப்புன்னு. அந்த இவ்வளோ பெருசுன்ற சிமெண்ட் சீட் உடச்சிட்டு வந்து நேராக டிவியில் வந்து அடிச்சுது. இடியே இறங்கிருச்சுன்னு கத்துன்னு கத்துற எல்லாம் ஊரே சேர்ந்துருச்சு. பார்த்தா அது மேலே போயிட்டு இருக்குது. அது அப்போவே லைன்மேன் கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வெடிச்சிருச்சு கண்ணு வருது, விழுந்துருச்சு பாருங்க அப்படின்னு. நாளைக்கு வருவாங்கன்னாங்க. 4 மாதம் ஆச்சு இன்னும் வரலிங்க. அந்த உருண்டை தான் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது ஆமாம், அது இருக்குது என்கிட்ட. அந்த இடி தாங்கி விழுந்தது எங்கள் வீட்டுக்குள்ளே தான் விழுந்தது. என் வீட்டில் தான் விழுந்துச்சுங்க. நான் என்னமோ விழுந்துருச்சு, யார் வீடோ விழுந்துருச்சுன்னு கத்துறேன். அப்புறம் பார்த்தா என் வீட்டுக்குள்ளே தான் விழுந்துருக்குது. இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு நாங்கள் எப்படி சார் நாங்கள் பேச மாட்டோம் வேறு கட்டுறது? எங்களை நம்பி யார் சார் கடன் கொடுப்போம்? அந்த மழை காலத்தில் நாங்கள் பூரா தோட்டத்து வேலை பார்க்குறவங்க. டெய்லி 300 ரூபா கூலிக்கு போய் நாங்கள் பேச மாட்டோம் திடீர்னு கட்ட முடியுங்களா? நாங்கள் வர்ற குடியானவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறோம். அவங்களும் நான் வேலைக்கு போகிறவங்க எனக்கு ஒரு 6 லோடு மண் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு 100 செங்கல் வாங்கி கொடுப்பாங்க. முன்னாடி ஏதோ மனு கொடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி வந்து? அது ஒன்னே தான் வேலைங்க. எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல குட்டு வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? மனு அதிகமாக கொடுத்துருக்குறோங்க சார். எங்களுக்கு அதான் வேலைங்க. கலெக்டர் ஆஃபீஸ் சுத்தாதில் பஞ்சாயத்து மனு எடுத்து ஆதார் கார்டே தேஞ்சு போச்சு. கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்து ரிட்டன் பெட்டிஷன் வந்திருக்குங்க, கட்ட முடியாதுன்னு வேற எங்கனால ஒன்றுமே பண்ண முடியல. நீங்களாக பார்த்து அரசு அதிகாரிகள் முன்னின்னு எங்களுக்கு இந்த 25 வீட்டுக்கு என்ன இந்த 25 வீட்டுக்கு எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் எங்களால் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணும். எங்களுக்கு இந்த 25 வீட்டு மக்களை எங்களை காப்பாற்றுங்க சார். நாங்கள் குழந்தை குட்டிங்க சின்ன சிறுசுகளை வச்சுட்டு உடம்பு சரியில்லாதவங்க கைங்கால் வராதவங்களை விளங்காதவங்களை வச்சுட்டு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோன்னு தெரியுங்களா? எனக்கெல்லாம் யாருமே இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை, யாரும் பசங்களும் இல்லை. நாங்கள் எவ்வளோ துன்பத்தில் இருக்கிறோம் தெரியுங்களா? 10 குழுவுகளை வாங்கி வச்சுட்டு அவனுங்க எங்களை தூக்கு போடுற மாதிரி கேட்குறான். நாங்கள் குழு மகளிர் குழு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்க, அவனுங்க எங்களை தூக்கு போட்டுக்கோங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் செத்தையும் ஒன்று இன்சூரன்ஸுக்கு கிளியர் பண்ணிக்குவேன்னு எல்லாம் கேட்குறாங்க எங்கள் பொண்ணுங்களை. அது நிறையா இருக்கிறாங்க சார். இப்போ
அது என்னென்னமோ குழுவுக்கு கொடுக்குறாங்க. நீங்க தூக்குப்பட்டு செத்து போவாங்க இன்சூரன்ஸ் வரும்னு எந்த கொடுக்குறாங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க சார். நான் ஒரு சொன்னேன்னா அங்கே கொடுக்குற 15 பேர் பாதிக்கிறாங்க சார். அந்த 15 பேர் கல்யாணத்துக்காக குழுவுக்கு லோன் எழுதி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு சேர்ந்து வராது. நாங்கள் இவ்வளோ சிக்கல் இருக்கிறோங்க, நாங்கள் அதை கட்டிக்கிறோம். நாங்கள் இவ்வளோ சிக்கலில் இருக்கிறோம். நாங்கள் இதையெல்லாம் மீறி இப்போ உடனே நீங்கள் பேஸ் மட்டம் கட்டுங்க, வீட்டை ஹைட் பண்ணுங்க, வீட்டை ஹைட் பண்ணுங்கன்னு நீங்கள் நாங்கள் வீட்டை ஹைட் பண்ணுறோமோ இல்லையோ சாக்கடை தண்ணி அங்கே நிறுத்துங்க. கலெக்டர் ஒன்று தானே, பஞ்சாயத்து தான் 2, கலெக்டர் ஒன்று தானே, மாவட்டத்துக்கு ஒரே கலெக்டர் தானே. அந்த கலெக்டர் நினைச்சா அந்த கட்டுறதுக்கு வசதி இருக்கு, வசதி பக்கத்து பஞ்சாயத்துல தான் சார் இருக்கு. அது கலெக்டர் நினைச்சா மன பண்ணலாங்க. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நாங்க ஆளுக்கு 5000 ரூபாய் போட்டு கட்டிக்கிறோம். அந்த லைன்ல கோயில் இருக்கு, அந்த லைன்ல எல்லாமே இருக்குதுங்க. அந்த சைடு சைட்டே புதுசாக போட்டிருக்குறாங்க, ரோடே போட்டிருக்குதுங்க. அந்த லைனில் வந்து கட்டுறக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் லெட்டர் வந்துருச்சு. தொண்டாமுத்தூர் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சுங்க, யூனியன் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது இடம் இல்லை உங்களுக்கு, கட்ட முடியாதுன்னு. அப்புறம் இந்த வீடுகளுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் தான் போய் எல்லோரும் பெட்டிஷன் கொடுத்தோம். கலெக்டர்கிட்ட இருந்து ரிட்டர்ன் லெட்டர் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் கட்ட முடியாது வீடு, அந்த மாதிரி ஒரு இது திட்டமே இல்லைன்னு சொல்லி வந்துச்சு. கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? அது கொடுத்த 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ரிட்டர்ன் லெட்டர் வந்துருச்சுங்க. ஆனால் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து குறை தீர்ப்பு முகாம் இருக்குல்லங்க, அந்த தனிக்கு திங்கக்கிழமை நாள் போனோம். நாங்கள் ப்ரெஸ்ஸில் எல்லாம் கொடுத்து பாலிமார் நியூஸ்லாம் வந்துச்சுங்க. இது பிள்ளைங்க எங்களுக்கு எங்களுக்கு எப்படியாவது உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன். எங்களுக்கு இந்த ஒன்றை மட்டும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. டிச்சு தண்ணி அந்த சாக்கடை தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் போதும். வரக்கூடாதுங்க சார். அப்புறம் பாத்ரூம் போறக்கு வசதி இல்லைங்க, வீடு போற உழுகுதுங்க. எங்களுக்கு அந்த 3 வசதியை நீங்க பண்ணி கொடுத்துருங்க சார். எங்கள் ஐடி கார்டுலையும் ஆதார் கார்டுலையும் கோவை மாவட்டம் பேரூர் செட்டிப்பாளையம் கோவை மாவட்டம் சிறுவாணி மெயின் ரோடுன்னு இருக்குது. கோவை மாவட்ட கலெக்டர்கிட்ட தான் நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணோன்னா அந்த கலெக்டர் பார்த்தா அந்த பஞ்சாயத்தில் எங்களுக்கு ஒரு 10 சென்ட் இடத்த எடுக்கக்கூடாதா? புறம்பாக்கு தானே, சும்மா தான் கிடக்குதுங்க. 2 ஏக்கரை கிடக்குது, 2 ஏக்கரை முள்ளு வளைச்சிட்டு கிடக்குது. எங்களுக்கு அதில் டைலட் கட்டி கொடுக்க சொல்லுங்க சார். நாங்கள் எங்கள் பஞ்சாயத்தில் சொல்லி பராமரிக்கிறக்கு ஆள் வாங்கிக்கிறோம். மழைக்காலம் எப்படியும் 2-3 மாதத்துக்கு எங்களுக்கு மழை இருக்குங்க. எங்களால் வேலை வெட்டிக்கு போக முடியாது. எங்களுக்கு உணவு, படுக்கிறதுக்கு பாய், பெட்ஷீட்டு இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் பாத்ரூம் இது மாதிரி வசதியான இடத்துல எங்களை தங்க வைங்க. கைங்கால் வராதவங்களையெல்லாம் நாங்கள் வீட்டில் படுக்க வச்சுருக்குறோம். நாங்கள் தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறோம். அவர் கழுவி விட்ற கூட எங்களுக்கு வழி இல்லை. அந்த தண்ணிக்குள்ளேயே கழுவி விட்டு அங்கேயே படுக்க வச்சுருக்குறோங்க. நாங்கள் கொண்டு போய் கூட்டத்தில் படுக்க வைக்க முடியாது. இதெல்லாம் எங்களுக்கு அரசாங்கம் தாங்க சார் பண்ணி கொடுக்கணும். மழை நிவாரண நிதியும்பாங்க இல்லைங்க, அதை எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க சார். நாங்கள் அரிசி பருப்பு துணிமணி எல்லாம் வீணாக போச்சுங்க. நாங்கள் போய் வாங்குற நிலைமை இல்லைங்க சார். எங்களுக்கு 300 ரூபா கூலி, அது நிரந்தரம் இல்லைங்க. நினச்சா கூப்பிடுவாங்க, நினச்சா கூப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்களே அங்கேயும் வட்டிக்கு வாசிக்கு வாங்கி வச்சுருக்குறோம். போட்டுக்கிறது கூட எல்லாம் கவரிங்களுக்கு தான் போட்டு சார் பந்தாவாக சுற்றுறோம். எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்க சார். பார்த்து நீங்கள் தாங்க சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க சார். எங்களுக்கு மாவட்ட கலெக்டர் பார்த்து எங்கள் மனசு வச்சாங்கன்னா நாங்கள் வாழ்ந்துருவோங்க சார். எங்களுக்கு இந்த இக்கட்டான கட்டத்துலேருந்து நாங்கள் மீண்டு வந்துடுவோங்க சார். எங்களுக்கு மாவட்ட கலெக்டர் அந்த தெய்வம் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும். அவர் மனசு வச்சா எங்களுக்கு பொது கழிப்பிடம் வரும், வீடு வரும், எங்களுக்கு உணவு வரும், பெட்ஷீட் வரும், பாய் வரும், டாய்லெட் வரும். எங்களுக்கு நிவாரண நிதியும் கூட அவர் கொடுப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட தெரிவிச்சிருங்க சார். எங்களுக்கு நாங்கள் பூரா தாழ்த்துப்பட்டு இந்த மாதாரி சேர்ந்தவங்க சார். நாங்கள் தாழ்த்துப்பட்டவங்க. எங்களுக்கு தாங்க சார் சலுகைன்னு பூரா டிவியில் சொல்கிறாங்க, பேப்பரில் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு சலுகையும் பார்க்கல. நாங்கள் எந்த சலுகையுமே நாங்கள் பார்க்கலிங்க. அந்த ரேஷன் அரிசி கண்ணில் ரேகை எடுக்க சொல்கிறாங்க. வெயிலில் பாடுபட்டு வந்து ரேகை எடுத்துக்க முடியுமா? குடும்பமே வந்து ரேகை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புது திட்டமாக தீட்டுறாங்க சார். ஆனால் எங்களுக்கு ஒரு திட்டத்தையுமே தீட்ட மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணுங்க சார்.